சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்க சாய் அப்பாவை வணங்குறீங்களோ அதே நம்பிக்கையின் அடிப்படையில் சாயப்பா உங்க வாழ்க்கையில் பல அதிசயங்களை ஏற்படுத்துவார். இதற்கு ஒரு சின்ன உதாரணம், நாம நேத்து கொடுத்த பதிவு. எனக்கு நிச்சயமா தெரியும் இந்த பதிவு பெருசா ரீச் ஆகாது அப்படின்னு. ஆனா நேத்து சொன்ன வார்த்தைகள், அந்த பதிவு இட்ஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல் ஒரு பதிவு. இப்போ கடவுள் யார் யார் பார்க்கணும் அப்படின்னு அவர் தீர்மானிக்கிறார். இங்கே நான் இப்படி சொன்ன உடனே உங்களுக்கு என் மேலே கோபம் வரும். அப்போ எனக்கு அந்த பதிவை அவர் காட்டலையா அப்படின்னு. எஸ், உங்களுக்கு அவர் அந்த பதிவை காட்டல. யாருக்கு தீவிரமான ஒரு நம்பிக்கை சாயப்பா கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு அவர் அந்த பதிவை காட்டுறார். நேற்று நாம் அந்த பதிவில் ஒரு கமெண்ட்டை பின் பண்ணோம். தெய்வ பிரியா சாய்ரா அவங்க சொன்னது உண்மையிலே என் உடம்பு, என்னோட மனசு எல்லாமே செலுத்துச்சு. அந்த உஷ்ணம் எப்போ வரும், அந்த குளிர்ச்சி எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னதில்லை. இன்னும் சில பேர் பார்த்தீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பெற முடியல. அதுக்கு காரணம், அதற்கு என்ன காரணம்? ஏன் இவங்களுக்கு நடந்துச்சு, ஏன் அவங்களுக்கு நடக்கலை? எல்லோருக்கும் நடந்திருக்க வேண்டிய விஷயம் ஏன் ஒன்று ரெண்டு பேருக்கு மட்டும் நடந்தது, ஏன் பலருக்கு நடக்கலை? ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் எவ்வளவு சோதனை காலத்தில் இருந்தாலும் கடவுளை எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கீங்க, கடவுள் மேலே எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைகளில் மதிப்பு வச்சிருக்கீங்க, இதை பொறுத்து தான் அமையுது ஒவ்வொரு அனுபவங்களும். அதனால தான் நம்ம நிறைய பதிவில் இன்ட்ரோ வரைக்கும் கொடுக்குறோம், என்ன பேசியிருக்கோம் அப்படின்னு. பட் உங்கள் கர்மா தடுக்குதா? இல்லை, கர்மாவை தாண்டி வேற ஒன்று தடுக்குது. நம்ம மனசு பார்க்காத, அந்த பக்கம் போகாத, உனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, உனக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. ஸோ 30 நிமிஷம் இன்னைக்கு பதிவை கேட்க வேண்டாம், நாளைக்கு கேட்டுக்கலாம். நாளைக்கு பதிவை கேட்க வேண்டாம், நாளானைக்கு கேட்கலாம். இது என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் இங்கே போகுது. இந்த எலெக்ஷன் யார் யார் என்னென்ன பிரச்சாரம் பண்ணுறாங்க, ஒன்றும் இல்லை. நமக்கு தெரிஞ்ச ஒரு கஸ்டமர் நம்ம ஆஃபீஸ்க்கு வராங்க. அதில் வந்துட்டு மொபைல் பாட்டுக்கும் ஓடிட்டுருக்கு. யூடியூப்பில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் காலையில் வீட்டில் இருந்து கிளம்புறதுல இருந்து அந்த பிரச்சாரத்தை முடிக்கிற வரைக்கும் லைவில் இருக்கார். அவர் லைவில் இருக்கிறாருன்றதுக்காக இவரும் லைவில் இருக்கார். ஒரு முக்கியமான வேலையை நான் தான் கேட்டேன், என்னங்க? ஆமாங்க, பிரச்சாரம் சரிங்க, பிரச்சாரம் பண்ணுறாரு, ஓகே. அதுக்காக எப்பயுமே லைவில் அவர் தான் இருக்கிறாருன்னா நீங்களும் இருப்பீங்களா? ஆமாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேச வேண்டியது எனக்கு தேவையில்லை. நான் எங்கே பேசணும்? நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் நீங்கள் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க, ஆனால் எதுக்கும் அடிமையாக மாறிடாதீங்க. எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அன்பே சாயிலே A to Z தெரிஞ்சுக்கணும். ஆன்மீகமும் அரசியலும் ஒன்று தான், இதுதான் என்னோட பார்வை. சரி, இதனால் உங்களுக்கு உங்கள் ஆன்மீக வாழ்க்கைக்கு என்ன உயர்ந்துச்சு? அவர் காலையிலேருந்து வராரு, ஓகே, இருக்கிறவர் ஓகே, பண்ணட்டும், ஜெயிக்கட்டும், கண்டிப்பாக சரி. நல்லவர்கள் ஆட்சி செய்யட்டும், நல்லவர்கள் ஆட்சி செய்யணும். நல்லவர்கள் ஆட்சி செய்தாதான் நல்ல மக்கள்,
நல்லவர்கள் வாழுவார்கள், அது எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் உங்களுடைய நேரம், உங்கள் கவனம் அதில் திருப்பப்படும் போது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை நீங்கள் மிஸ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு புரியலையா, இல்லை உங்களுக்கு தெரியலையா? என்னைக்கு என்னோட சாயப்பா எனக்காக இந்த நேரத்தை ஒதுக்கியிருக்காரு, அந்த நேரத்தை நான் அவருக்கு தான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு வைராக்கியத்தோட இருக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் பாஸ் ஆகுறீங்க. அதாவது வேலை இருக்குது, என்னால் பார்க்க முடியல, அது சந்தோஷம். ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கணுன்றது தான் கடவுளுடைய விருப்பம். ஆனால் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமாவது பார்க்கணுமா இல்லையா? இப்பயும் நான் சொல்கிறேன், பேசாய் ஆடியோவை நீங்கள் கேட்கணும், வியூஸ் 1 மில்லியன் வரணும், 10 மில்லியன் வரணும், சப்ஸ்கிரைபர் அதிகரிக்கணும். எனக்கு இதில் எல்லாம் பெருசாக ஒன்றும் விருப்பம் இல்லைங்க. ஏன்னா அதையெல்லாம் தாண்டியாச்சு. ஆனால் குடும்பத்து மேலே ஒரு அக்கறை இருக்கும் இல்லையா? உங்கள் குழந்தைங்க நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்காம, நேரத்தை ஒதுக்காம, கற்றுக்காமல் இருந்தால் உங்களுக்கு உங்கள் குழந்தைங்க மேலே ஒரு கஷ்டம் இருக்கும், ஒரு கோபம் இருக்கும் இல்லையா? அதே கஷ்டமும் அதே கோபமும் தான் எனக்கு இருக்குது. அப்போ எனக்கு இருக்குதுன்னா என் மூலமாக யார் பேசுகிறாரு? அவர் பேசுகிறாரு. அப்போ அவருக்கு உங்கள் மேலே கோபம் இருக்குது. எல்லாத்துக்கும் நேரத்தை ஒதுக்குற நீ, உன்னுடைய கஷ்டத்துக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேனே, எனக்கான நேரத்தை நீ ஒதுக்குனியா? நீ ஒதுக்காத வரைக்கும் நான் எதுக்கு உனக்கு நல்லதை செய்யணும்? அவர் இப்படி சொல்லக்கூடிய ஆள் இல்லை, அவர் சொல்ல மாட்டார். ஆனால் அவரை ஏன் நம்ம வருத்தப்படுற அளவுக்கு இதை வச்சுக்கணும்? ஒருவேளை அந்த பதிவை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் ஒரு படி மேலே போயிருக்க முடியும். இப்போ அந்த ஒரு பதிவை கேட்கல, இன்னமும் பல படிக்கட்டுக்களை நீங்கள் கீழே போகிறீங்க. இது இன்னைக்கு தெரியாது, இன்னும் கொஞ்ச நாட்களில் தவற விட்டுட்டேன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படும் போது தான் எங்கெங்கெல்லாம் தவற விட்டோம் அப்படின்னு தோணும். ஏன்னா இதையும் ஒரு அடிப்படை காரணம் இல்லாமல் நான் இங்கே பேசலை. ஒரு சாய்ராம் சொன்னது தான், அண்ணா நீங்கள் 30 நிமிஷம் 40 நிமிஷம் பேசுகிறீங்க. ஆரம்பத்தில் நல்லா இருந்தது, ஒரு வாரம் நான் ஆடியோ கேட்கல, நான் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டேன். மறுபடியும் இங்கே கேட்குறதுக்கு எனக்கு மைண்டு இல்லை. அப்போது நான் யூடியூப்பில் வேறு ஏதேதோ பார்க்குறேன். சரி, இந்த 30 நிமிஷம் வேறு இவர் பேசுவார், நம்ம வர கேட்கணுமேனு ஒரு மாதிரி சலிப்பு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் சரி நாளைக்கு கேட்கலாம், நாளானைக்கு கேட்கலாம் நினைக்க நான் யூடியூப்பில் வேறு விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், இந்த காமெடி மூவி அது இதுன்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு மறுபடியும் நான் தவிக்கிறேன், மீண்டும் தவிக்கிறேன். இந்த மாதிரி நிலை நம்ம அன்பேசாய் குடும்பத்துக்கு வரக்கூடாது, நீங்கள் சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் இதை சொன்னால் அவங்க ஏதோ நான் பார்க்கணும், நான் பார்க்க வைக்கணுன்றதுக்காக நினச்சிக்கிட்டாங்கன்னா நான் என்னம்மா செய்கிறதுன்னதுக்கு, அண்ணா யார் என்ன நினச்சா என்ன, நீங்கள் அப்படிப்பட்டவரா? நீங்கள் அப்படிப்பட்ட மனுஷனா? நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க இமேஜை பற்றி நான் கவலைப்படாதவன்னு. ஸோ இமேஜை பற்றியே கவலைப்படாதவங்க உண்மையான விஷயத்தை நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டிங்கன்னா நம்ம ஃபேமிலி தானே பாதிக்கும். பாதித்தவங்கன்ற அடிப்படையில் நான் சொல்கிறேன். வேணா நானே ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன், நீங்கள் பேசுகிற பதிவில் அதையும் ஆட் பண்ணுறீங்களா அப்படின்னாங்க. நான் ஒன்று சொன்னேன், இல்லைம்மா ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் ஆதாரத்தை தேடணும், இப்படி நீங்கள் கொடுத்தீங்க, இது ஆதாரம், இதோ சாட்சி அப்படின்னு சொன்னால் நான் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்கள நம்பாத மாதிரி போயிடுவேன். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு சாட்சியை நான் கொடுக்கணும். ஒருவேளை சாட்சியே அன்றைக்கி கிடைக்கலன்னா யாரையாவது பேச வைக்கணும், அது நமக்கு செட் ஆகாது. நீங்கள் சொல்ல வேண்டியதை நான் சொல்கிறேன், மற்றவங்க ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் நம்ம என்ன செய்ய முடியும். அவங்க சொன்னாங்க, நான் செஞ்சிட்டேன், அவ்வளோதான்.
அதுக்காக நம்ம அன்பே சாய் குடும்பத்தை நான் விட்டுற முடியுமா? சில இடத்துல கோபம் வரும். இவ்வளவோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறோம், பட் ரெஸ்பான்ஸ் ஒன்றுமே இல்லை. சிலர் மட்டும் எஸ் நான் இருக்கிறேன் அப்படின்றாங்க. ஆனால் பலர் எங்கே போனாங்கன்னு தெரியல. நல்லா இருந்தாங்கன்னா சந்தோஷம் அப்படின்னு நினைக்கும் போது தான் ஏதாவது ஒன்று ரெண்டு சாய்ராம் நான் ஆரம்பத்தில் ஆக்டிவாக இருந்தேன், அப்புறம் இன்ஆக்டிவாக மாறினேன், இப்போது நான் எதற்கும் பயனில்லாத ஒரு மனுஷியாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே ஒரு கோபம் வருது, ஒரு அக்கறை வருது. அக்கறையால் வர கோபம், அக்கறையால் வர கோபம். ஸோ என்னுடைய தனிப்பட்ட விஷயத்த சொல்லி நான் உங்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா எனக்கு யூடியூப்பில் இன்னும் பெரிய அளவில் வியூஸ் வரணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சினிமா நடிகரை பற்றியோ, ஏதாவது ஒரு சினிமா நடிகையை பற்றியோ, இல்லை ஏதோ ஒரு அரசியலை பற்றியோ நான் பேசிட்டா எனக்கு வியூஸ் ஜாஸ்தி வரும். ஆன்மீகத்தை பற்றி பேச தெரிஞ்ச எனக்கு அரசியலை பற்றியும் சினிமா நடிகரை பற்றியும் சினிமா நடிகையை பற்றியும் பேச தெரியாதா என்ன? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். என் இடத்துல இருந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு பதில் சொல்லுங்கள். அப்போது எதை பற்றி பேசுனாலும் நெகட்டிவாக பேசினா தான் வியூஸ் போகும். நான் ரஜினியை புகழ்ந்தா வியூஸ் போகாது. நான் ரஜினியை கழுவி கழுவி ஊற்றுனா தான் வியூஸ் போகும். ஸோ நல்ல மனுஷங்க நல்ல கேரக்டர்ஸை நம்ம சொன்னால் லைக்ஸ் வராது. நீ ஒரு மோசமான விஷயத்த அந்த மனுஷன் சிகரெட் பிடிக்கிறாரா, சிகரெட்டை பிடிச்சாருன்னு ஒரு 4 வார்த்தை இன்னும் ஜாஸ்தி பேசு. அவருடைய பலகீனத்தை நீ பாரு. எத்தனை பேர் என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க, அதையெல்லாம் வச்சு ஒரு 20 நிமிஷம் பேசுகிற மாட்டியா? வியூஸ் போகாதா? விஜயை பற்றி பேச முடியாதா? அஜித்தை பற்றி பேச முடியாதா? நம்ம சிஎம்ஐ பற்றி பேச முடியாதா? எதிர்கட்சி தலைவரை பற்றி பேச முடியாதா? பிஜேபி கட்சி தலைவர் அண்ணாமலையை பற்றி பேச முடியாதா? ஏதாவது உருட்ட வேண்டியதானே? எல்லாம் தான் பப்ளிக்காக வெளியில் வருது. என்னென்னமோ பேசலாம், எத்தனையோ பேசலாம். எல்லா நெகட்டிவாக பேசினாலும் வியூஸ் வந்துடும். அப்போ வியூஸ்க்காக நாம் இங்கே ஆரம்பிக்கல. இது நம்ம குடும்பம்ன்ற முழு சுதந்திரம் இருக்குது நமக்கு. அது அக்கறையும் இருக்குது. அந்த அக்கறை கோபமாக வெளிப்படுகிறது. இதுதான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம். நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா நான் ஜெயிச்சது போல, நீங்கள் தோத்தீங்கன்னா நான் தோத்தது போல. ஆனால் ஓப்பன் ஹார்ட்டடாக சொல்கிறேன், நான் தோத்து கொண்டு இருக்கிறேன், ஜெயிக்கலை. நான் ஜெயிச்சு கிட்டத்தட்ட 5-6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆகுது. ஏன்னா அதிகப்படியான விஷயங்கள் உங்கள் கிட்ட இருந்து வரலை. நான் எதிர்பார்த்தது வரலை, வரவே இல்லைன்னு சொல்லிட முடியாது. நான் எதிர்பார்த்தது வரலை. ஆனால் எதிர்பார்க்கறது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனால் இங்கே நம்ம நேரத்தை ஒதுக்காமல் இருக்கிறதால நாம் ஒரு விஷயத்தை முழு மனதோடு செஞ்சால் 100க்கு 100 நம்ம பாஸ் ஆகிருப்போம். ஆனால் நம்ம செய்வதற்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு தயக்கம் காட்டுறோம், எவ்வளவு தடைகளை நாமளே ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் செயல்கள் மூலமாகத்தான் நீங்கள் வெளி மனுஷனுக்கு தெரிவிங்க. நீங்கள் மற்ற மனுஷங்காக ஒவ்வொரு கைத்தட்டிக்கிட்டே இருக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் அப்படி தான் நீங்கள் இருக்கணுமா? உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய செயல் திறன் என்ன? அந்த செயலை வெளியில் கொண்டு வருவதற்கு நீங்கள் உங்கள் மனநிலையை சரி பண்ணணும். ஆனால் நம்ம மனநிலையில் ஒரு இருட்டு இருந்துச்சுன்னா அதனுடைய வெளிப்புறமும் இருட்டாக இருக்கும். இப்போ வெளிச்சத்தை ஏற்படுத்தணும். வெளிச்சம் நல்லா எரிஞ்சது, லைட்டு ஃபீஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்? ஃபீஸ் போன லைட்டை வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? இருட்டிலே உட்காந்துட்ருக்கோம். இப்போ அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு சாய்ராம் சொன்னாங்க, ஏகப்பட்ட பிரச்சனை. நான் ஒரே கேள்வி கேட்டேன், ஆடியோ கேட்குறீங்களாமான்னு. கேட்குறேங்க, டைம் இருக்கும்போது கேட்குறேங்க. டைம் இருக்கும்போது கேட்குறாங்களா? சரி, நான் கேட்டேன், ஏதாவது ஒர்க்கில் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஜாப் ஏதாவது கொஞ்சம் ரொம்ப பிஸி ஆகிடுச்சாண்ணா? இல்லைங்கண்ணா, ஒர்க்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்கண்ணா, ஹவுஸ் ஒய்ஃப் தாங்கண்ணா.
அப்புறம் எங்கம்மா டைம் இல்லைண்ணா, அதானா காலையில் எழுந்திரிச்சா நைட் வரைக்கும் எப்படி போகுதுன்னே தெரியலண்ணா. ஸோ என்ன ஆன்சர்ன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அப்போது ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், எக்ஸ்ட்ரா வேலை, ஓவர் டியூட்டி கொடுக்குறாங்க. ஸோ தூங்குறதுக்கே நேரம் பத்தல, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் இருக்குது. அந்த டைமில் ஆடியோ கேட்க முடியாது. என் சந்தோஷம், ஏன்னா கடவுள் உங்களை உயர்த்தி வச்சுருக்காரு. ஆனால் ஆஸ் யூஷுவல் லைஃபு அது கண்டினியூ ஆகுது. அதில் எந்த இடத்துலையும் நம்ம எக்ஸ்ட்ரா செயலில் எதுவுமே காட்டலை. ஆனாலும் நேரம் இல்லை. வாட்ஸ் அ ரீசன் அப்படின்னா, ஒன்லி ஒன் ரீசன் இஸ் அ லேசினஸ். வேறு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் ஒன்லி ஒன் ரீசன், ஷீ இஸ் லேசி, தட்ஸ் ஆல். நம்ம சோம்பேறித்தனத்தை நம்ம பிஸி அப்படின்னு ஒரு மாடர்னாக ஒரு வேர்டை இங்கே கோத்து விட்றோம். இதனால் நீங்கள் உங்களை ஏமாத்துறீங்க, மற்றவங்கள ஏமாத்தலை. உங்களை நீங்களே ஏமாத்துறீங்க. உங்களுக்கு நீங்களே குழி வெட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. குழி வெட்டினது எதுக்கு? நீங்கள் அதில் போக, அது நீங்கள் ஆடம்பரமாக பண்ணுறீங்க. ஸோ எந்த இடத்துலையும் பிஸி அப்படின்ற ஒரு விஷயத்தை தூக்கி போட்டுருங்க. நான் பிஸின்னா நாளைக்கு நம்ம வாழ்க்கையை புரட்டி போடுவதற்கு உண்டான அத்தனை விஷயங்களும் நடக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இது கலியுகம். இது முன்னாடி இந்த யுகம் போல இல்லை, அதுக்கு முன்னாடி இந்த யுகம் போல இல்லை. திஸ் இஸ் அ கலியுகம். இந்த இடத்துல கெட்டவன் ஜெயிப்பான், நல்லவன் தோற்பான். ஆனால் நல்லவன் ஏன் தோற்கிறான்னா, அவன் கெட்டவனை பார்த்து பயந்து நல்ல செயல்களை செய்யாமல் அழிஞ்சு போகிறவன் தான் ஜாஸ்தி. நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப நல்ல மனுஷன் கடைசி வரைக்கும் கஷ்டத்தோடையே கண்ண மூடிட்டான். இதை வேறு சிம்பத்தியை வேறு நம்ம க்ரியேட் பண்ணுறோம். சரி, ஏன் கஷ்டத்தோடு கண்ணை மூடுனா? ஏன் கடவுள் அவனுக்கு அறிவை கொடுக்கலையா, உடல் கொடுக்கலையா, உணர்வை கொடுக்கலையா? எங்கே கீழே விழுந்தானோ அங்கே ஏன் அவனுக்கு எழுந்திருக்கணும்னு தெரியாதா? ஸோ நாமளும் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களை போல சத்தியமாக இருக்கக்கூடாது. பெரியவங்களை நான் தப்பாக சொல்ல நினைக்க வேண்டாம். பட் அவங்க இன்னமும் ஆழமாக அறிவை பயன்படுத்தி வாழ்ந்திருந்தா இன்றைக்கி நாம் அவங்களுடைய இன்ஸ்பிரேஷனை பேஸ் பண்ணி நம்ம வாழ்ந்திருக்க முடியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஹீரோவாக இருக்கணும். எதிர் வீட்டுக்காரனோ இல்லை சினிமா நடிகரோ இல்லை தொழிலதிபரோ ஹீரோவாக இருக்கக்கூடாது. ஸோ யூ ஆர் ஏ இன்ஸ்பிரேஷனல் இன் யுவர் ஃபேமிலி. யூ ஆர் ஏ லீடிங் பர்சன் இன் யுவர் ஃபேமிலி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனை யூ கேன் கிரியேட். உங்களால் முடியாதுன்றது எதுவுமே இல்லை. ஆனால் உங்கள் பையன் என் அப்பா மாதிரி வாழக்கூடாது, உங்கள் பொண்ணு என் அம்மா மாதிரி வாழக்கூடாது, அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் தோத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இதை ஃபீல் பண்ணுறதுக்காக எடுத்துக்காதீங்க. இப்படிப்பட்ட விஷயத்தை நாம் ஏற்படுத்தணும். இனி நாம் அப்படி ஏற்படுத்தக்கூடாது. அதற்கு என்னென்ன வேஸ் இருக்குது, வழி இருக்குதுன்றத நீங்கள் யோசித்து நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா, எங்கள் அப்பா போல இருக்கணும்டா, என் அம்மா போல இருக்கணும்டா அப்படின்ற ஒரு மாஸை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ரைட்டா? அதை தான் நான் சொன்னேன். நம்ம பெரியவங்களெல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லும்போது அவங்க எதுவுமே பண்ணலை, அதனால் கஷ்டப்பட்டாங்கன்னு தோணுது. பட் எதையாவது ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க எங்கள் தாத்தாலாம் இப்படி தெரியுமா, எங்கள் தாத்தாலாம் முன்னொரு காலத்தில் எங்கள் தாத்தா வாழும்போது ரொம்ப ஏழையாக இருந்தாங்க, தாத்தா உழைச்சாரு, முன்னேறினார், இன்றைக்கி இவ்வளவு பெரிய சொத்தை சேர்த்து வச்சுருக்காருன்னா எங்கள் தாத்தாவோட உழைப்படான்னு எந்த ஒரு பேரன் சொல்கிறானோ அந்த பேரன் தாத்தாவை பார்த்து வாழ்ந்து அவனும் பல சொத்தை சேர்த்து வச்சுருப்பான். புரியுதுங்களா? நாம் என்ன பண்ணுறோம், நாம் சரியாக வாழாமல் நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆசையையும் நம்ம குழந்தைங்க மேலே சுமத்துகிறோம்.
ஒரு அம்மா சொல்கிறாங்க, என் பொண்ணு படித்து முடிச்சிட்டா தம்பி, டாக்டருக்கு படிக்க சொன்னால் முடியவே முடியாது, நான் ஏரோநாட்டிக்கல் தான் படிப்பேன் அப்படின்றா. நீங்கள் ப்ரே பண்ணுங்க தம்பின்னு. நான் உடனே சொன்னேன், நான் ஏரோநாட்டிக்கல் படிக்கிறதுக்கு தான் ப்ரே பண்ணுவேன். தம்பி நீங்களே இப்படி சொன்னால் எப்படிப்பா? அவள் தான் புரியாமல் பேசுகிறானா? அதான் உன்னே தான் சொன்னேன், ஏம்மா உங்களுக்கு டாக்டர் படிக்கணும்னு ஆசையா? ஆமாம் படிக்கணும்னு ஆசை, ஆனால் படிக்க முடியல. ஏன் படிக்க வைக்கலையானதுக்கு, இல்லை தம்பி அப்போ நான் வேற ஒரு டிகிரியை எடுத்து நான் மாட்டிக்கிட்டு முடிச்சிட்ருக்கிறேன். ஆனால் படிச்சிருந்தா சரி, நீங்கள் உங்களுக்கு சுதந்திரம் இருக்குதுன்னு நீங்கள் படிக்கலை. இப்போ உங்கள் ஆசையை உங்கள் குழந்தைங்க கிட்ட காட்டினா என்னமா அர்த்தம்? எல்லா ஃபீல்டுமே சக்ஸஸ்ஃபுல் ஃபீல்டு தான். என் செருப்பு ரோட்டில் செருப்பு தைச்சி விற்றவங்க, நான் சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்லி நேரத்தை வீணாக்க விரும்பலை. பட் அவர் ஒரு தொழிலதிபராக இருக்கார். அவர் கட்சியில் முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க, அரசியல் கட்சியில் சொல்கிறேன். ஸோ உழைச்சா நீ முன்னேறுவ, உழைக்கலைன்னா நீ டாக்டராக இருந்தாலும் 10ஓட 11 தான் கிடப்ப. ஆனால் ஏரோநாட்டிக்கல் அந்த பொண்ணு படிக்க வச்சா அந்த பொண்ணு ஒட்டுமொத்த இன்ட்ரெஸ்ட்டையும் அதில் காட்டுவா. அவள் டெவலப் ஆவா, அவங்க அம்மாவை பெருமைப்படுத்துவா. என் விருப்பப்பட்ட கோர்ஸை என் அம்மா எடுக்க சொன்னாங்கன்னா, எங்கள் அம்மா ஓகே பண்ணாங்கண்ணா. எனக்கு அந்த பொண்ணு சக்க போடுறாங்க ஏரோநாட்டிக்கலில், சேலத்தில் காலேஜில். அந்த பொண்ணு என்கிட்ட பர்சனலாக பேசுவாங்கண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, என்னால் இப்போ கூட எனக்கு அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, லைஃபை கலர்ஃபுல்லாக நீங்கள் மாற்றி கொடுத்துருக்கீங்கண்ணா அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க அம்மா கிட்ட நான் சொன்னதுக்கப்புறம் தான் சரி அப்படின்னு ஓகே பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. குழந்தைங்க மேலே தயவு செய்து ஏன் சுமத்துறீங்க? உங்களுக்கு வராததை உங்கள் குழந்தைங்கிட்ட வரணும்னு எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு இல்லை. அதனால் ஃப்ரீ பேர்டு, அவங்க ஃப்ரீயாக இருக்கட்டும். ஒழுக்கத்தை மாறினாங்கன்னா வச்சு செய்யுங்க. ஆனால் அவங்க படிப்பில் இது பிடிக்குதுன்னா தயவு செய்து அதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக சொல்கிறேன், அந்த பொண்ணு பேர் ஸ்ரீபிரியா. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்க பெரிய அளவில் வருவாங்க அந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம். ஏன்னா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட், அவ்வளோ மேகசின் படிக்கிறது போதும். ஏன்னா பிடிச்ச ஃபீல்டை தேர்ந்தெடுக்கும் போது யூ வில் பி கிங். நீ அந்த ஃபீல்டுக்கே நீ ராஜாவாக ஆவ ஆஃப்டர் தட் கம்ப்ளீஷன். ஸோ இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்க வேண்டிய பக்குவத்தை நம்ம இவ்வளவு வயசாகியும் இன்னமும் வளர்த்துக்கலன்னு சொல்லும்போது தான் எங்கேயோ ஒரு நெருடல் இருக்குது. ஸோ இனிமேலாவது சிறப்பான ஒரு ஆட்டத்தை நீங்கள் தொடங்கணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம பேச போகிறோம். ஸோ தொடர்ந்து ஆடியோவை கேளுங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா, ஓம் சாயிரா.